அசீம்க்கு யார் பேர் சூஸ் பண்ண போறீங்க? எனிஒன்? யூரோ யார் சூஸ் யூஎஸ்டி. பண்ணு? ஹீரோ யூஎஸ்டி கோகுல். ஹீரோ யூஎஸ்டி. ஓகே வெல் ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஃபுல்லா ஃபுல்லா டவுன் பண்ணிட்டு ப்ரீவியஸா போகும். ஃபுல்லா என்ன பண்ணுவோம்? டவுன் பண்ணுவோம். மினிமைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ரைட்டா? Yes, bro. ஓகே மினிமைஸ் பண்ணிட்டேன். ஸோ யாருக்கும் என்ன நடந்ததுங்கிறது யாருக்குமே ஃபர்ஸ்ட் தெரியாது. ரைட்டா? எங்க ஸ்டாப் பண்ணணுங்கிறத கோகுல் தான் சொல்லணும். கோகுல் சொல்லுங்க, எங்க ஸ்டாப் பண்ணுவோம்? இங்க ஆ ஓகே. ஸ்டாப் பண்ணிப்போமா? ஓகே bro. ஓகே. கேன் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஓகே சொல்லுங்க பாப்போம். லெட்ஸ் கம் ஆன். மந்த்ல இருந்தா ப்ரோ? எஸ் மந்த்துக்கு போயிருவோமா? ஓகே ப்ரோ. ஓகே ஸோ ஐ கேன் கோ ஃபார் த மந்த். மந்த்லிக்கு போயிட்டா. ஸோ சொல்லுங்க பாப்போம். மந்த்ல மேஜரா டவுன் ட்ரெண்ட். ஓகே லாஸ்ட் ஃபிளிப் 2017க்கு மேல. லாஸ்ட் ஃபிளிப் எங்க? 2017க்கு மேல. 2017 தட்ஸ் இட் ரைட்? ஹை வந்து அதுக்கு மேல. லோ இதுவா? வந்து 2000 ஆமா ப்ரோ. தட்ஸ் குட். ஓகே லோ 23 கீழ. ஸோ டவுன் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் என்ன தேவையில்லை? டவுன் தேவையில்ல, லோ தேவையில்ல. தேவையில்லை. தட்ஸ் இட். ஓகே நெக்ஸ்ட். அப்போ வந்து இதை வந்து ஒரு மேஜர் ஃபிளிப் ஆட்டிக்கிட்டனால இதை ஹையா நம்ம டிசைட் பண்ணிக்கிட்டோம் ரைட்டா? ஆமா ப்ரோ. அது இங்க மைனர் ஃபிளிப் எங்க இருக்கு? மைனர் ஃபிளிப் 2019க்கு மேல. 2019 மேல. தட்ஸ் இட் ரைட்? எஸ் ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. பக்கா? பக்கா ப்ரோ. பக்காவா? ஓகே வெல் அப்ப ஹை எது? ஹை வந்து அதுக்கு மேல ப்ரோ. 2021க்கு மேல. இதுவா? ஆமா ப்ரோ. அப்ப இதை ஒரு ஜோனா மார்க் பண்ணிக்கலாமா? ஆமா ப்ரோ. ஓகே இதை நான் ரெண்டுத்தையும் ஜோனா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே பக்கா. இப்போ இந்த ஏரியா டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன? செல் சைடு தான். செல் சைடு தான் ரைட்டா? ஓகே அப்ப இப்ப கரண்ட் இம்பல்ஸ் எதை சொல்லுவோம்? கரண்ட் இம்பல்ஸ் டவுன் ட்ரெண்ட். இதை ஃபுல்லாவே என்னன்னு சொல்லுவோம்? ஒரு இம்பல்ஸ். இம்பல்ஸ் சொல்லுவோம். இப்ப மார்க்கெட் மேல போயிருக்கு. இப்ப கரெக்டா எங்க நிக்குது? 50-60 ஏரியால. இப்ப ஹை டு லோக்கு என்ன பண்ணுவோம்? வெப் போட்டு வைப்போம். போடுவோமா? ஆமா ப்ரோ. எஸ் போட்டேன். இப்போ கரெக்டா நிக்கிறது எங்க? 50-60 ஏரியால. 50-60 ஏரியால. ஸோ 618 டச் பண்ணதுனால 50-60 தவிர 618 மட்டும் நம்ம என்ன பண்ணிப்போம்? மார்க் டவுன். ஜோன் போட்டுப்போம். ஓகே ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து வீக் ப்ரோ. வீக். ஸோ வீக்லியில இங்க என்ன தெரியுது உங்களுக்கு? வீக்லியில வந்து கரண்டா டவுன் ட்ரெண்ட், கரெக்ஷன்ல வந்து அப் ட்ரெண்டா இருக்கு. கரெக்ஷன் வந்து என்ன ட்ரெண்டா இருக்கு? அப் ட்ரெண்டா இருக்கு. அப் ட்ரெண்டா இருக்கு. ஸோ So, இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆயிருக்கா இல்லையா? இன்னும் பிரேக் ஆகல. ஆகலையா? எல்லாம் பாருங்க. பிரேக் மைனரா பிரேக் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? மைனரா பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால வந்து இன்டர்நேஷனல் என்ன ஆயிடுச்சு? மைனரா பிரேக் அவுட் செக்ஷன் கொடுத்துருச்சு. பிரேக் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் எங்க போகுது? அதாவது மார்க்கெட் என்னங்கன்னா கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு ரைட்டா? ஆமா ப்ரோ. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு? இங்க ஒரு மைனர் பிரேக் கொடுத்து இங்க மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா? அப்ப ஆமா இது bro. ஃபுல்லா என்ன? ஒரு இம்பல்ஸ். அப்போ இம்பல்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளோட ஹை எது? அதுதான் ப்ரோ. இந்த ஹையை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் செல் சைடு தான். செல் சைடு தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் என்ன பண்ண சான்ஸ் இருக்கு? ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ண சான்ஸ் இருக்கு. ஆ? ஏன்னா மைனரா ஃபிளிப் வச்சிருக்கு. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? ஹை டு லோக்கு ஹை டு லோக்கு ஃபெப் போட்டு வைப்போம். இப்போ போட்டு பார்ப்போமா? ஆமா bro. இங்க ஹைல இருந்து லோக்கு என்ன பண்ணோம்? ஃபெப் போட்டா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ரைட்டா? ஆமா ப்ரோ. ஸோ இப்போ இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஆனா டேல ஒரு சைடு என்ன ஆன மாதிரி இருக்கு? ஒரு ஹை பிரேக் ஆன வச்சிருக்கு. மாதிரி இருக்கா? பிரேக் ஆன மாதிரி இருக்கா ரைட்டா? இப்போ ஆமா இந்த bro. இடத்த உடைக்காதது வரைக்கும் மார்க்கெட் இங்க போகாது. இதே இந்த இடத்த உடைச்சிட்டா இந்த ஹையை உடைச்சிட்டு அந்த மேஜர் ஹை போகணும். போகுமா? ஆமா ப்ரோ. போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? கம்பல்சரி இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு ப்ரோ. ஓகே நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் டே ப்ரோ. டேவா? ஆமா ப்ரோ. ஐ நீட் டு கோ ஃபார் த டே.
ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? டெய்லில ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு. ஆனா வீக்லில பிரேக் ஆகல. ஓகேவா? மேபி ஆமா ப்ரோ. இங்க என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? இப்ப அதாவது பாத்தீங்கன்னா, இந்த நவம்பருக்கு மேல வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இப்போ வந்து நம்மளால எந்த ஒரு டிசிஷனுமே ஃபர்ஸ்ட் எடுக்க முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் பண்ணிருக்கு டெய்லில. ஆனா வீக்லில பிரேக் பண்ணல. மார்க்கெட் கீழ விழவும் என்ன சான்சஸ் இருக்கு? இருக்கு. சான்சஸ் இருக்கு. அத நான் எப்படி டிசைட் பண்ணுவேன் அப்டின்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப மார்க்கெட் இங்க என்ன ட்ரெண்ட் ரியாக்ட் ஆயிருக்கு? இங்க ஒரு அப் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் ரியாக்ட் ஆயிருக்கு. அப்ப இது வந்து என்ன சொல்லுவோம்? லாஸ்ட் ஃபிளிப். ஃபிளிப்ங்கிறப்ப இது என்னன்னு சொல்லுவோம்? ஸ்விங் லோவர். ஸ்விங் லோன்னு சொல்லுவோம். இப்ப இவ்ளோ தூரம் மார்க்கெட் இறங்கியிருக்கு. நம்ம என்ன செக் பண்ணுவோம்? ரீட்ரேஸ்மென்ட் செக் பண்ணுவோம். என்ன செக் பண்ணுவோம்? வெப் லெவல் செக் பண்ணுவோம். லோ டூ ஹைக்கு லோ ரீட்ரேஸ்மென்ட் டூ ஹை. ஃபர்ஸ்ட் செக் டவுன் பண்ணணும். ரைட்டா? ஆமாங்க ப்ரோ. இப்ப இந்த 5260 நம்ம டாமினேட் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். பண்ணாத வரைக்கும் கீழ வரும்னு சொல்லிட்டு நம்மளால டிசைட் பண்ண முடியாது. ஆமா. ரைட்டா? ஏன்னா மார்க்கெட்ல சி மார்க்கெட்ல 2 விஷயம் நடக்கலாம். இந்த இடத்த உடைச்சிருச்சுன்னா, மார்க்கெட் டோட்டலா என்ன ஆக சான்ஸ் இருக்கு? ஒரு டவுன் ட்ரெண்ட். டவுன் வெப்ல ட்ரெண்ட்ங்கிற வச்சு மாரி சான்ஸ்க்கு நம்ம வந்துருவோம். இதே சப்போஸ் இத இங்க இது பிரேக் பண்ணிச்சு ஆனா ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எதிர்பார்ப்போம். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் இது கீழ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கீ லெவலாவும் இருக்கு. கரெக்ஷன் ஏரியா கீழ. அதுதான் எல்லாமே ஓகே தான். இந்த ஏரியாவ தான் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே தானே இருக்கு. ஆமா ப்ரோ. நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் பண்ண? வந்து வீக் ப்ரோ. இது டே 4 ஹார்ஸ் ப்ரோ. 4 ஹவர்ஸ். ஓகே. ஸோ 4 ஹவர்ஸ்ல மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்குமா? 4 ஹார்ஸ்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே. மே 4 ஹவர்ஸ்ல என்ன ட்ரெண்ட் இருக்கு? டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்ட் லாஸ்ட் ஆஃப் ஃபிளிப் ஹை எங்க இருக்கு? லாஸ்ட் ஃபிளிப் வந்து 20க்கும் 27 நடுவுல மேல. 20க்கும் 22 சாரி இதுவா? ஆமா ப்ரோ. இது வந்து ஹையா ஆமா. சொல்லலாம். இப்ப இந்த ஹைய உடைக்காத வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு? செல் சைடு தான். ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் வந்து 1 ஹவர் ப்ரோ. 1 ஹவர் போனேன். ஸோ 1 ஹவர்லயுமே மார்க்கெட் செல் சைடு தான் குடுக்குது. பிகாஸ் ஆஃப் இங்க என்ன நடந்திருக்குன்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல ஷிஃப்ட் நடந்திருக்கு. ரைட்டா? ஆமா ஏன் ப்ரோ. நடந்திருக்கு? இங்க ஹைல இருந்து லோக்கு என்ன பண்ணுவோம்? வெப் லெவல் செக் பண்ணுவோம். 50 ஏரியால பிரேக் பண்ணியிருக்கோம். ரிஜெக்ட் ஆயிருக்கும். ரிஜெக்ட் ஆயிருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ரைட்டா? ஆமா ப்ரோ. பார்க்கணும். எஸ் 5260ல ரெஸ்பெக்ட் ஆயினா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிருக்கு? பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ லெட்ஸ் சிட் மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு? ஸோ கீழ இந்த லோ வர சான்சஸ் இருக்கு. இன்னும் 618 லெவல் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது இது வரைக்கும் வரதுக்குமே சான்சஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இருக்கு. ஆனா இப்ப போயிட்டு ட்ரேட் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். எடுக்க மாட்டோம். மாட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் 15 மினிட்டா? 1 ஹவர் ப்ரோ. இப்ப 1 ஹவர்ல இருக்கோம். go to ஆமா. the 15 மினிட்டா? மினிட்ஸ். ஆமா ப்ரோ. see இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மென்ட்காச்சும் வெயிட் பண்ணுவோமா? ஆமா ப்ரோ. அந்த ஹைய உடைச்சா இரிட்டேஷன் செக் பண்ணுவோம். இப்ப எஸ். செக் பண்ணலாம் ப்ரோ. இப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் மேல தான் போகுது. ஏதாவது செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைச்சா நம்ம ரீட்ரேஸ்மென்ட் பார்க்கலாம். ரைட்டா? ஓகே ப்ரோ. பட் இந்த ரீட்ரேஸ்மென்ட்ல இங்க என்னம்மா இருக்கு? ஒரு நல்ல நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும். ரீட்ரேஸ்மென்ட் தான் இருக்கு. சப்ளை எல்லாம் இல்ல. நிறைய பேர் சப்ளை நினைப்பீங்க. இட்ஸ் நாட் எ சப்ளை. கன்சாலிடேஷன் இருந்தாலே அது என்ன இல்ல? சப்ளை இல்ல. இப்போ மார்க்கெட் மோர் தென் எத்தனை பெர்சன்டேஜ் மார்க்கெட் மேல போயிடுச்சு? 90%. அப்ப மார்க்கெட் இங்கேருந்து செல் ஆகும்னு நம்ம டிசைட் பண்ணுவோமா? விட மாட்டோம். நோ. எஸ். இந்த இடத்துல தான் ஒரு இது கொடுக்குது. இங்க என்ன நடக்குது? இந்த ஹைய ஃபிளிப் பிரேக் பண்ணது. நடக்குதா? ஆமா ப்ரோ. ஃபிளிப் நடக்குதா? ஆமா ப்ரோ. அப்ப லோ எதுவா மாறும்? லோ கீழ ப்ரோ. ரைட்டா? இப்ப இந்த லோ வரைக்கும் கீழ வருங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியுமா? ஆமா ப்ரோ. நோ. இப்ப இன்டர்னல் ஃபிளிப் இன்டர்னல் லோவா எத சொல்லுவோம்? இன்டர்னல் ஃபிளிப் அந்த 12க்கு மேல அது லோ. ரைட்டா? ஏன்னா மார்க்கெட் இப்ப எங்க போக சான்ஸ் இருக்கு? மேல அந்த லெவல் ஹை லெவல் உடைச்சிருச்சா? உடைச்சிட்டான் ப்ரோ.
அழகா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்னா, அழகா இந்த 90% போனோனே, இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட் எடுத்து என்ன பண்ணிருக்கலாம், நம்ம ஒரு ஜம்முன்னு என்ட்ரி கொண்டு வந்துக்கலாம். என்ட்ரி போட்டுருக்கலாம். பட் விட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கணுங்கிறத என்ன பண்ணக்கூடாது? இந்த ஹைய பிரேக் பண்ணாதான். ஆமா. ஸோ விட்டாச்சு. இல்ல, இப்ப இந்த இடத்த உடைச்சிருச்சு ப்ரோ. இதுக்கப்புறம் என்ன ஒரு கரெக்ஷன் குடுக்கும்போது என்ன பண்ணிருக்கலாம்? எடுத்துக்கலாம். ஏற்றுக்கலாம். நம்மளோட ரூல் அதுதான். போயிட்டு முக்கி முக்கி என்ன பண்ணுவாங்க எல்லாத்துலயும், இப்ப இந்த இடத்த உடைச்சிச்சு. இங்க வந்தாவது நான் எடுத்து இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா கூட என்ன பண்ணிருக்கலாம்? எடுக்கலாம். பட் நமக்கு வரலல்ல. ஸோ வரலங்கிறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? அத போயிட்டு ட்ரேட் எடுக்கூடாது. நம்ம நெறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாரி விஷயங்கள் தான் பண்ணுவோம். ரைட்டா? ஆமாம் சி ப்ரோ. இப்ப வந்து பாருங்களேன். இங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒண்ணு என்ன தெரியுது? இந்த இடத்துல ஹைய டாமினேட் பண்ண முடியல. ரைட்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ ரிஜெக்ஷன் ஆகுது. என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ லோ டு ஹை செக் பண்ணா லோ டு கரெக்ட்டா ஹையா? இருக்குது. இது என்ன லெவல்? எதுக்காக இத வளைஞ்சிருக்கும்? ஒய்? இந்த மேல உள்ள இதுக்கு போறதுக்கு. அ? கரெக்ட். சாரி. ஒன் செகண்ட் ஜூம் அவுட் பண்ணுங்க ப்ரோ. ஒன் செகண்ட். 1 ஹவர் ப்ரோ. ம். அதான் அதை அடைச்சா மேல போகும். எங்க அதை உடச்சு க்ளோஸ் வச்சா செக்டி ஷிஃப்ட் ஆகும் ப்ரோ. என்ன அசீம், என்ன ஞாபகத்துல இருக்கீங்க? மறந்துட்டீங்களா? கொஞ்சம் தடுமாறி இருந்துச்சு ப்ரோ. தடுமாறலாம் கூடாது. தெளிவாதானே இருக்கும். இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க இருந்து மார்க்கெட் என்ன ஆகலாம்? ரிவர்ஸ் ஆகலாம். ரிவர்ஸ் பிரேக் ஆகலாமா? பண்ணி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரேட் போடலாம் இங்க ப்ரோ. இங்க என்ன இந்த மாதிரி ஹையை பிரேக் இன்டர்னல் பண்ணிச்சுன்னா. சிஸ்டர்ஷிப், இந்த இன்டர்னல் சிஸ்டர்ஷிப் நடந்திருக்குல்ல, ஆமாம் ப்ரோ. இங்க என்ன நடந்திருக்கு? பிளஸ் ப்ளஸ் அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இருக்கு. ஒண்ணு எடுக்கலாம், இல்ல வேணாம். இல்ல என்ன பண்ணலாம்? இன்னும் 2 கேன் ஓட்டலாம் ப்ரோ. அது ஹையை உடைக்குதான்னு இங்க என்ன எடுக்கலாம் மாதிரி ப்ரோ. தெரியுது உங்களுக்கு? இந்த இடம் என்ன மாதிரி தெரியுது தெளிவா? ஒரு ட்ரெண்ட் லைன், அது மட்டுமா தெரியுது? ஒரு பேரல் சேனல். ஒரு சேனல் தெரியுதா? ஆமாம் ப்ரோ. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ஒரு அப் ட்ரெண்ட் எடுக்கலாம் ப்ரோ. லாங் ம்? பொசிஷன். ஒரு லாங் புரியுது. பொசிஷன். அப் ட்ரெண்டா? மைனஸ் ஹை பிரேக் பண்ணிச்சு ப்ரோ. ஸோ ஒரு ஃபெப் லெவலா இருக்கு. ஒரு லாங் பொசிஷன் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. லாங் பொசிஷன் ட்ரை பண்ணுவோமா? பண்ணலாம் ப்ரோ. எதுக்கு லாங் பொசிஷன் ட்ரை பண்றீங்க? சரி, ஓகே. யூ கேன் கோ. லாங் பொசிஷன் ரைட்டா? ஆமாம் ப்ரோ. ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் வந்து ஜோனு கொஞ்சம் மேலே ப்ரோ. ஓகே. இதுவா? இருடா. மேலே ப்ரோ. மேலையா? ஸ்டாப் லாஸ் டார்கெட்? டார்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹை ப்ரோ. 1:2வா? ஆமாம் ப்ரோ. ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம் ப்ரோ. ஒன் ஆச்சுச்சா? ஆமாம் ப்ரோ. என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மூவ் பண்ணுவோம் ப்ரோ. என்ட்ரிக்கு மூவ் பண்ணுவோமா, இல்ல ஸ்டாப் லாஸ் ஆட்டோல ஃபிட் பண்ணுவோமா? பார்ஷியல் க்ளோஸ் பண்ணிட்டு. ஆட்டோ. ம். கிட்ட ப்ரோ. டைரக்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே. என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. நான் சொல்றேன். ஓகே நான் ப்ரோ. என்ன கேள்வின்னு கேட்கறேன். ஏன்னா, ஒரு டவுன் டவுன் மார்க்கெட்ல போயிட்டு ஏன் பை ட்ரை பண்ணீங்கங்கிறதே என்னோட கேள்வியா இருக்கு. டார்கெட் அடிச்சிருச்சு. டார்கெட் என்ன ஆமாம் ப்ரோ. பண்ணிருச்சு? அடிச்சிருச்சு. அடிச்சிருச்சு. பட் ஒரு டவுன் டவுன் மார்க்கெட்ல போயிட்டு பை ட்ரை பண்ணிருக்கீங்களே ஏன்? அதுக்கான ரீசன் எனக்கு சொல்லி ஆகணும். ஓகே. இப்போ இந்த இடத்துல ஹையா உடைச்சிருச்சு ரைட்டா? ஆமாம் ப்ரோ. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணலாம்? ஒண்ணு இந்த இம்பல்ஸுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்க வரலாம். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக போலாமா? அப்ப என்ன ஆமாம் ப்ரோ. பண்ணுவோம்? ஹைலேருந்து ஹை டு லோ. லோ. இப்போ கரெக்டா நிக்கிறது ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவா? 50 ஏரியால. ஆமாம் ப்ரோ. இந்த இடத்த பார்ப்போமா? பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப முக்கியமான ஏரியாவா இருக்குமா? ஓகே. ஆமாம் ப்ரோ. இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இந்த இடத்த பார்த்து அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணுவோம்?
கிளியர் பண்ணலாம். ஏன்னா இனிமே மார்க்கெட் கீழ வரணும்னா எந்த லோ எடுக்கணும்? அந்த லோ கீழ உடைக்கணும் ப்ரோ. இந்த இந்த லோ லோ உடைக்கணும். எடுத்தா தான் மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ வரும். கீழ வரும். அதர்வைஸ் மேல தான் மேல போனா சான்சஸ் அதிகமா இருக்கு. இருக்கா? ஆமா ப்ரோ. ஓ கீழ வரும்னு பார்க்கணும். எஸ் இவன் டோட்டலாவே Break மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு? பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டான். ரைட்டா? ஸோ ஆமா ப்ரோ. இப்போ இவன் கீழ வரணும்னா எந்த லோ எடுக்கணும்? இந்த சென்ட்ரல் லைன்ல இருக்குல்ல ப்ரோ. இந்த லோ எடுக்கணுமா? ஆமா ப்ரோ. இது லோவா இல்ல இது லோவா? இது லோ. ஜோனா வந்துருமா அந்த லோ ப்ரோ தான். இதுவா? ஆமா ப்ரோ. இந்த லோ எடுத்தானே என்ன பண்ணுவான்? கீழ வரும். இது வருவான். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் மேல போற மாதிரி நமக்கு என்ன பண்ண என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. என்ன என்ட்ரி? லாங் பொசிஷன் தான் ப்ரோ. ஏன்னா இந்த இம்பல்ஸ்க்கு இது கரெக்ஷன் எடுத்து ரிஜெக்ட் மேல போறான். சரி ஓகே. மைனர்ல. ஸ்டாப் லாஸ் எங்க? ஸ்டாப் லாஸ் அந்த லோ கிட்ட ப்ரோ. லோ கிட்ட ரைட்டா? ஆமா ப்ரோ. டார்கெட் டார்கெட் அந்த ஹையர் 1:2 வைக்கலாம் ப்ரோ. ஏன்னா இந்த இடத்த உடச்சிட்டா மார்க்கெட் எங்க போக சான்ஸ் இருக்கு? 1:2 வச்சுக்கோ. ஏன்னா ஃபுல் ஹை வைக்கணும். ஏன்னா கரெக்ஷன் எப்போ வேணாலும் இருக்கலாமா? ஆமா ப்ரோ. ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் ப்ரோ. 1:1 கிட்டா 1:1 8 ப்ரோ. என்ன பண்ணுறோம்? பார்ஷலா புக் பண்ணுவோம். டார்கெட் கிட்டா ஆமா ப்ரோ. அக்கா பக்கா ப்ரோ. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோமா? ஆமா ப்ரோ. சிம்பிளா? ஆமா ப்ரோ. இந்த கீழே இவரோட ட்ரேட் எடுத்துக்கா ரீசன் கேட்டீங்களா? சொல்லுங்க. அது ப்ரீவியஸா வந்து ஹையர் ஹை தான் மைனரா வச்சிருக்கு ப்ரோ. மைனர் லோ உடைக்கல. ஸோ அந்த லோ இம்பல்ஸ்க்கு செக் பண்ணா ஒரு கரெக்ஷன் ஏரியாவா இருக்குது சரி மைனர். ஸோ அதனால நாங்கள் லாங் ஷாட் போகலான்னு சொல்லி சொன்னோம் ப்ரோ. ஓகே பக்கா